பிரித்தானிய பிரதமருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. ஜனாதிபதியின் உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து விவாதம் நடத்தப்பட முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நவநீதம் பிள்ளை பக்கசார்பாக செயற்படுகின்றார் என தமரா குணநாயகம் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்துக்கும் கூட்டமைப்புக்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோனுக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என பிரித்தானிய பிரதமரின் பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி சேனல் 4 ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. யுத்த குற்றச்செயல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் கேமரோன் கோரியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சேனல் 4 ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கிரமமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார் என பிரதமரின் பேச்சாளர் கிரெய்க் ஆலிவர் தெரிவித்ததாக சேனல் 4 ஊடகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு ஊடகங்களில் ஜனாதிபதி மஹிந்தவுக்கும் பிரதமர் கேமரோனுக்கும் இடையில் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் பந்துல ஜாயசேகர கொழும்பின் சில ஊடகங்களுக்கு இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார். சேனல் 4 ஊடகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவல்கள் குறித்து இலங்கை அரசாங்க தரப்பு இதுவரையில் எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரித்தானிய விஜயம் வெற்றிகரமாக அமைந்தது என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்தில் பிழையான தகவல்களை வெளியிடும் தரப்பினருக்கு ஜனாதிபதியின் பிரித்தானிய விஜயம் சிறந்த பதிலடியாக அமைந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தொடர்பான சரியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் பல உயர் அதிகாரிகளை ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலைமை குறித்து பிரித்தானிய அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் திருப்தி வெளியிட்டதாக வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய மகாராணி எலிசபெத்தை ஜனாதிபதி 3 தடவைகள் சந்தித்ததாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோனுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய எதிர்க்கட்சி தலைவர் எட் மிலிபேண்டையும் ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டார். இந்த சந்திப்புகளின் போது பிரித்தானிய மக்களிடையே இலங்கை சம்பந்தமான நன்மதிப்பை மேம்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சில தரப்பினர் இலங்கை குறித்து பிழையான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த பிரசாரங்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சிறந்த பதிலை வழங்கியதாகவும் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுநலவாய நாடுகள் வியாபார பேரவையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆற்ற இருந்த உரை ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றில் விவாதம் நடத்தப்பட முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவின் லண்டனில் நகரில் வியாபார பேரவையின் அமர்வுகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசேட உரையாற்ற இருந்தார். எனினும் இறுதி நேரத்தில் இந்த உரை ரத்து செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து பாராளுமன்றில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் இந்த சம்பவமானது தேசிய ரீதியில் முக்கியமானது அல்ல எனவும் இதனால் விவாதம் நடத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனவும் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானியாவில் ஜனாதிபதி எதிர்நோக்கிய அசௌகரியங்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சரும் அந்த நாட்டுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயமும் உரிய மதிப்பீடுகளை செய்யாமை குறித்து பாராளுமன்றில் விவாதம் நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. லண்டன் வாழ் புலி ஆதரவாளர்களின் அழுத்தம் காரணமாக பொதுநலவாய நாடுகள் வியாபார பேரவையில் ஜனாதிபதி ஆற்ற இருந்த உரை ரத்து செய்யப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை பக்கசார்பாக செயற்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு நவநீதம் பிள்ளை முக்கிய பங்காற்றியதாக தமரா சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள நவநீதம் பிள்ளை ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மையில் நவநீதம் பிள்ளைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் ஒன்றில் தமரா இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆசிய பசிபிக் பிரிவின் பொறுப்பாளர் டெரிக் முன்குவான் அனுப்பி வைத்த சில மின்னஞ்சல்கள் மூலம் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பங்களிப்பு தெளிவாக வெளிப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை ஐக்கிய நாடுகள் நிரந்தர பிரதிநிதி பதவி குறித்து இலங்கை வெளிவகார அமைச்சுக்கும் தமரா குணநாயகத்துக்கும் கருத்து முரண்பாடு நிலவி வந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிவகார அமைச்சுடன் ஏற்படுத்திக் கொண்ட முரண்பாட்டை அடுத்து ராஜதந்திர சேவையில் இருந்து விலகிக் கொள்ளப் போவதாக தமரா குணநாயகம் அண்மையில் பகிரங்கமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மற்றும் பரிந்துரைகள் தொடர்பான தகவல்களை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. ஆணைக்குழு அறிக்கையின் உள்ளடக்கங்களை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கிலேயே அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படாமை இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மோசடிகளுக்கு எதிரான சர்வதேச பிரகடனம் இன்னமும் சிங்களத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்படாத நிலையில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் என கருதப்பட முடியாது என அவர் தெரிவித்தார். ஊழல் மோசடிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் 2 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியதாகவும் எனினும் பல பில்லியன் ரூபாய் ஊழல் மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் முதலில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கூட்டமைப்புக்கும் அரசுக்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முனைப்புகளை முன்னெடுக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான ஜோன் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இரு தரப்புக்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டால் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு பரிந்துரைகள் மற்றும் 13ஆம் திருத்த சட்டம் மூலம் போன்றன குறித்து நிலவி வரும் முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வெறுமனே ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்பதில் எவ்வித பயனும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசாங்கமும் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கான பிரதிநிதிகளை பெயரிடுவதில்லை என கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்பது குறித்த நிகழ்ச்சி நிரலொன்று தயாரிக்கப்படாமல் வெறுமனே பாராளுமன்ற குழுவின் பணிகளை ஆரம்பிப்பதில் எவ்வித அர்த்தமும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராணுவ உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள இணக்கம் காணப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவ தளபதி ஜகத் ஜயசூரிய மற்றும் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் லியாங் குங்லி ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 1957ஆம் ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கும் இடையில் மிக நெருங்கிய ராஜதந்திர உறவுகள் பேணப்பட்டு வருவதாக சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை விருத்தி செய்து கொள்வதற்கான கூட்டு முயற்சிகளில் ஈடுபட தயார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீன அரசாங்கம் வழங்கி வரும் ஆதரவு பாராட்டுக்குரியது என ராணுவ தளபதி ஜகத் ஜயசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க புலனாய்வு பிரிவினரால் கொழும்பு நட்சத்திர விடுதியொன்றில் கைது செய்யப்பட்டு இலங்கையில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியின் பணிப்பாளரும் ஊடகவியலாளருமான ஸ்டுவர்ட் காஸ்ராவ் இலங்கையில் தங்கியிருந்த போது மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவரது மனைவியான சேனல் 4 தொலைக்காட்சி தொகுப்பாளரும் அறிவிப்பாளருமான சிராணி சபரட்னம் கடந்த 3ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு பிற்பகல் 2:10க்கு சென்றார். அப்போது இலங்கைக்குள் சென்றிருந்த ஸ்டுவர்ட் முதலில் இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு, அதன் பின்னர் இலங்கைக்குள் மேற்கொண்ட சில தொலைபேசி அழைப்பு குறித்து புலனாய்வு பிரிவினர் கவனம் செலுத்தி வருகின்றனர். அவர் தொலைபேசி அழைப்புகளை எடுத்த அனைத்து இலக்கங்களையும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் போது பெற்றுக்கொண்டதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் கடந்த 5ஆம் திகதி அதிகாலை 3:50 அளவில் EK359 என்ற விமானத்தின் மூலம் அவர் இலங்கையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். சேனல் 4 பணிப்பாளர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் பெயர்கள் இலங்கையில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நாடு கடத்தியதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சூழானந்த பெரேரா தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக 492 இலங்கையர்களை கனடாவுக்கு அழைத்துச் சென்ற சம்பவம் குறித்து குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மற்றொரு இலங்கையர் கனேடிய அரச காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் பிறந்து தற்போது கனடாவில் வாழ்ந்து வரும் 56 வயதான நடராஜா மகேந்திரன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இருவரை கைது செய்வதற்காக பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மகேந்திரன் டொரண்டோவில் வசித்து வந்ததாகவும் அவரிடம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு MV சன்சி என்ற கப்பல் மூலம்
இலங்கை அகதிகளை கனடாவுக்கு அழைத்துச் சென்றமை குறித்து ஏற்கனவே 4 இலங்கையர் 2 கனேடியர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத ஆட்கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய சகலரையும் கைது செய்வதற்காக கனேடிய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் வழக்கு தாக்கல் செய்யவும் தீர்மானித்துள்ளனர். புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக பிரகடனப்படுத்தியுள்ள பிரித்தானியாவில் இலங்கை ஜனாதிபதிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் இடையூறுகள் குறித்து இலங்கை அரசாங்கம் கவலை அடைவதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குறித்த நாடு உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றே நாங்கள் கருதுகின்றோம் என அவர் கூறியுள்ளார். லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் லண்டனில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். புலிகள் அமைப்பு இங்கிலாந்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் ஆதரவாளர்கள் இவ்வாறு ஜனாதிபதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் அவரின் நிகழ்வுகளுக்கு இடையூறு விளைவிப்பதும் உகந்த விடயங்களாக எங்களுக்கு தெரியவில்லை. அந்த வகையில் இந்த நிலைமையை தடுத்திருக்க இங்கிலாந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு முடியாமல் போனமை குறித்து கவலை அடைகிறோம். உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதேவேளை பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் ஜனாதிபதி இலங்கைக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களை நடத்திய மக்கள் மத்தியில் சென்று உரையாற்றியுள்ளார். இது பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய விடயம். இது இவ்வாறு சர்வதேச மட்டத்தில் புலிகள் எந்த மட்டத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதனை இந்த விடயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.